அறிவே ஆளுமை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலித்தனமாக பேசுவான், எதையும் ஆர்வமாக கற்றுக்கொள்ளுவான். ஆனால் கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகள் அவனை படிக்காதவன் என்று சிரித்தனர். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய பிரச்சனை எழுந்தது. கிராமத்தின் ஒரே கிணற்றில் தண்ணீர் வற்றியது. மக்கள் அனைவரும் துயரத்தில் மூழ்கினர். யாரும் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் திண்டாடினர். அந்த நேரத்தில் அருண் அமைதியாக சிந்தித்தான். அவன் சில நாட்களுக்கு முன் பழைய புத்தகத்தில் வாசித்த ஒரு வழிமுறையை நினைத்தான். உடனே கிராமத்தின் மூத்தவர்களிடம் சென்று, இந்த இடத்தில் ஒரு புதிய கிணறு தோண்டலாம் என்றான். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் அருணின் தன்னம்பிக்கையைக் கண்டு அவர்கள் சம்மதித்தனர். கிணறு தோண்டத் தொடங்கிய போது சில அடியில் தண்ணீர் பாய்ந்தது. அந்த காட்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் அருணை பாராட்டினர். அவர்கள் அனைவரும் மனதில் ஒரே வார்த்தை கூறினர்: அறிவே ஆளுமை. பொருள்: புத்திசாலித்தனமும் அறிவும் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் சக்தி கொண்டவை. நெறிமுறை: அறிவு மனிதனை உயர்த்தும் உண்மையான ஆளுமை. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.